தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே 2026 தேர்தலில் திமுக மற்றும் தாவேக்கு இடையே போட்டி என விஜய் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசியது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டில எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல. நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் இந்த வார்த்தையை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா நாங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கூறினார். புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் கூட எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களை பாராட்டும் அளவிற்கு அவர்கள் ஆட்சி நடத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார்.